உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபையின் சமூகம் உங்களோடு கூட இருக்கிறது. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் நித்திய கன மகிமையை நமக்கு கொண்டு வரும். உற்சாகத்தோடு தேவ சமூகத்தில் நாம் கர்த்தரை ஆராதிக்கின்ற வேளையில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த பூமியில யாரும் கொடுக்க முடியாத ஈடு இணையில்லாத ஒரு மகிமையை தேவன் தருவார். இன்று படுகிற உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள் நிலையானதல்ல. தேவ சமூகத்தில் எத்தனை அதிகமாக நாம் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புகிறோமோ, எவ்வளவு அதிகமாய் தேவனோடு இணைந்து இருக்கிறோமோ, அவரை கிட்டி சேர்ந்திருக்கிறோமோ, வாழ்க்கையில சிந்தனைகளை, வாழ்க்கையின் எல்லா நடைமுறைகளையும் கர்த்தருக்கு பிரியமாய் மாற்றிக்கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு சோதனைகளை, உபத்திரவங்களை ஜெயிப்பதற்கு தேவன் பலன் கொடுக்கிறவராக நம்முடைய பலனாகவே அவர் மாறிவிடுகிறார். இயேசுவின் நாமத்திலே உனக்கு ஒரு விடுதலை உண்டு. கட்டப்பட்டவனுடைய கட்டுகளை எல்லாம் கர்த்தர் அறுத்தறிகிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அப்படியே கரங்கள் நம்மோடு கூட இருக்கிறது. அந்த ஆணி பாய்ந்த கரங்களின் பாதுகாப்பு இந்த நாளிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொண்டு வருவதிலே சந்தேகமே இல்லை. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போக மாட்டோம், நாம் சோர்ந்து போக மாட்டோம். ஆமென். சோர்ந்து போக மாட்டோம், நாம் சோர்ந்து போக மாட்டோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகப்பெரிய பாடுகள், கண்ணீர், துக்கம். ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, பயங்கர வியாதி, மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத வியாதி, கண்ணீரின் வாழ்க்கை, அழுகையின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு, உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு. இந்த ஜெயித்தினி மரணரூப மலையின் தரிசனத்துக்கு வரப்போகிறாய். நம்பிக்கையோடு முழங்கால் படியிடு. ரீமாலா காரா தூராபா. இயேசுவின் நாமத்திலே ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். கண்ணீர் யாவையும் துடைக்கிற கர்த்தர் அவர் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. நமக்காக யாவையும் செய்கிற கர்த்தர், உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர், நமக்குள்ளே வந்திருக்கிற தேவன். இந்த பாடுகள், துயரங்களை மாற்றி அமைக்கிற தேவன், எல்லைகளிலே சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர், வாக்கு தத்தம் செய்தவர். அந்த வாக்கை மாற்றாமல் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாக்குகளை நிறைவேற்றுவார்.
அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். அந்த வாக்கு தத்தங்களிலே அவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி தெய்வமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே உம்முடைய மகிமை பிரசன்னம் இறங்கி வரட்டியா. உம்முடைய மகிமை பிரசன்னம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நீ வாழ்க்கையில நெருக்கடிகளை இந்த காலை வேளையில் அவர் மாற்றுவார். வாழ்க்கையில் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு, அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து நீரூற்றாய் மாற்றிக்கொள்கிற அனுபவத்தில் கர்த்தர் நடத்துவார். முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுத்து செவிப்போம். இனி மன்னியும் ஆண்டவரே, என் குற்றங்களை மன்னிங்க. அடுத்தவங்களுக்கு செய்த துரோகங்களை மன்னிங்க. மற்றவர்களுக்கு விரோதமாய் செய்த காரியங்களை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. மற்றவர்களை கஷ்டப்படுத்தின காரியங்களை மன்னியும் என்று சொல்லி கேட்போம். தேவ சமூகத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் கிரியை செய்தவருடைய கிரியைகளை மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செவிப்போம். தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடாதபடிக்கு தடையான என்னுடைய பாவ பழக்கங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரை, அதை நான் விட்டுடுறேன், நான் பரிசுத்தமான ஜீவியத்துக்கு நேராக கடந்து வரேன்னு ஒப்பு கொடுத்து செவிப்போம். சூழ்நிலைகளை ஆளுகை செய்ய கர்த்தர் அதிகாரம் கொண்டு வருவார். சத்ருவின் கிரியைகளை முறியடிப்பார். சிந்தனைகளிலே பரிசுத்தம் இருந்தால் அசுத்தாவிகள் நம்மை ஆட்கொள்ள முடியாது. சிந்தனையிலே பரிசுத்தம் இருந்தால் அசுத்தாவிகள் நம்மை ஆட்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு பிரியமாக வாழ ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனே, உம் பாதம் தாழ்த்துகிறோம். கிருபை செய்யும் ஐயா, கிருபையாய் இறங்கி வாங்க. சூழ்நிலை ஆளுகை செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. சத்ருவின் கிரியைகளை முறியடிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஜெயத்தை கட்டளையிடுவீராக, ஜெயத்தை கட்டளையிடுவீராக. உங்களுடைய தயவு இறக்கவும் பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய பாதம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.